பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா காற்றும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மப்பு மேகன்னு சொல்லுவோம், அதனால ரொம்ப காற்றும் பொறுத்துருச்சு. எல்லா போட்டும் வேற லெவல். வணக்கம் மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாய்மர படகு போட்டி, மிக பிரம்மாண்டமாக நடக்கிற ஒரு படகு போட்டிக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஊருக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செந்தலம்பட்டினம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் தாலுகா சத்திரம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒவ்வொரு படகுலையுமே எல்லா படகுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி பெரிய பெரிய பாய்மர வச்சு வித்தியாசமான ஒரு முறையில் படகு போட்டி நடத்துறதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போட்டிலையும் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, எப்படிலாம் அந்த படகு போட்டி நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக அப்படியே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற படகுல எல்லா படகுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படகுல பார்த்தீங்கன்னா அந்த பாய்மரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படகுலையுமே வந்து அந்த பாய் மரம்னு சொல்கிறத வந்து சரி பண்ணி வைப்பாங்க. ஏன்னா இன்ஜினில் வந்து இது ரேஸ் கிடையாது. பாய்மர படகு போட்டின்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாய்கள்லாம் வந்து அடிக்கிறப்ப அந்த காற்றுக்கு கிழிச்சிட்டு போகாமலையும் அந்த பருமன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம வந்து கம்புன்னு சொல்லுவோம், தடின்னு சொல்லுவோம், மூங்கல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கம்பில் வச்சு அந்த தார்பாயை பயன்படுத்தி தான் இப்போ இந்த காற்றுக்கு ஒவ்வொரு திசை எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த திசைப்படி தான் வந்து அந்த போட்டே ரெண்டாகி போகும். அதை கண்ட்ரோல் பண்ணி போகிறது தான் இந்த பாய்மர படகு போட்டி. எல்லா போட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு போட்டு எல்லா போட்டுமே கிடக்கிற ஒவ்வொரு போட்டு எல்லா போட்டுமே நிறைய போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாய்மர படகு போட்டிக்கு. ஒரு பக்கம் பாய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு இதுக்கு மேலே கடலுக்கு போகிறப்போ வந்து ஒரே சோட்டுக்கு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா நம்ம பைக் ரேஸ் கார் ரேஸ் எப்படி நடக்குமோ அதை மாதிரி தான் இந்த இதுவுமே நடக்கும். வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு வியர்ப்பாக இருக்கும். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாய்மர படகு போட்டிக்கு போட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, தயார்படுத்துறதுன்னு சொல்லுவோம். இது வந்து போட்டில் ஏதாவது அந்த பாய்மர நாட்டக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அதை நாட்டி இப்போ ஓடி பார்ப்பாங்க. அது என்ன ஸ்பீட் போகுதுன்னு பாருங்கள். மேலே கிளம்பிடுச்சு கோட்டைப்பட்டினம் புதுக்குடி கோட்டம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பாய்மர படகு, அதாவது அந்த பாய் எல்லாமே பருமை, அந்த கயிறு ரோப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒவ்வொரு போட்டாக செக் பண்ணி கடலில் ஓடி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா போட்டி நடக்கக்குள்ள அந்த கயிறு ரோப்பு ஏதாவது கட்டாணிச்சுன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நிகழும் கூட. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா போட்லேயுமே ட்ரெயில், அதாவது போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி ட்ரெயில் எடுத்து பார்க்குறாங்க. வேகமாக போயிட்டுருக்குடா, வேகமாக போகுதுயா. மக்களே நானே இப்போதான் மக்களை பார்க்குறேன் இப்படிலாம் போட்டு வரல்றத. எப்படி மேலெல்லாம் ஏறி கம்புலாம் வச்சு ஆகசம் பண்ணுறாங்க.
மக்களே போட்டினோட கூட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே ஃபஸ்ட் டைம் பாய்மர படகு போட்டி பார்க்க வந்திருக்கேன். அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கும் இதை காமிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. 3 போட்டு ட்ரெயில் போகிறாங்க. எப்படி பாயெலாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. இந்த போட்டை நடுவில் உள்ள போட்டை அங்கே 2 ஆள் தெரியுதா? மக்களே பாருங்க எப்படி அந்த கம்பில் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போட்டு என்ன இதில் போகுது பாருங்க. ட்ரெயிலே எப்படி இருக்குன்னா இன்னும் வந்து போட்டு ரேஸ் வைக்கக்குள்ள என்னென்ன வித்தையெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ எல்லா போட்டுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சில நேரத்துலேயே ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போட்டும் ஒத்துமையாக போகிறப்ப பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். தலைவர்கள் இந்த விழாவை எடுத்து நடத்துகிறவங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த பாய்மர படகு போட்டி இது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்றத கேட்போம். ஆனால் பாய்மர படகு போட்டின்றது வந்து இந்த ஊரில், அதாவது நம்ம ஊரில் எத்தனை வருஷ காலமாக நடந்துட்டு இருக்குண்ணா? எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டத்தில் உள்ள செந்தலைவேலு கிராமத்தில் எங்களுடைய பரம்பரையான தொழிலே வந்து கடல் தொழில். இந்த தொழிலை வச்சு தான் வந்து எங்கள் ஊரில் இன்ன வரைக்கும் முன்னேற்றங்கள் வந்து அடைஞ்சிப்பாங்க. அப்போ எங்கள் ஊருக்கு வந்து அதிகப்படியான தொழில்களையும் இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வளர்த்தது இந்த கடல் தொழில் தான். அப்போ இந்த கடல் தொழிலோட விஷயத்தில் இது ஒரு வெறுமனே வந்து தொழிலாக விளையாட்டாமல் வச்சிடாம இது எங்களுடைய ஒரு பாரம்பரிய இதை வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வீர விளையாட்டாக நாங்கள் வந்து இதை முன்னின்று நடத்துகிறோம். இது வருடம் வந்து நடத்தக்கூடிய ஒரு இதெல்லாம் ஒவ்வொரு பக்ரீத் பண்டிகைக்கு முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து அப்போ இதில் வந்து எங்களுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து கலந்துப்பாங்க. இப்போ சுற்றுவட்டாரம் நம்ம ஒரு 11 கிராமம் 12 கிராமம் நம்ம சுற்றுவட்டாரத்தில் இல்லை எல்லா கிராமத்துலையுமே உள்ளவங்க படகு எடுத்துகிட்டு வந்து நம்ம படகு போட்டியில் கலந்துப்பாங்க. இதில் ப்ரைஸ் கொடுத்து நம்ம வந்து இதை வந்து ஒரு மீனவர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் வந்து விட்டுவிடக்கூடாது. கடல் மீனவர்களுடைய இதை வந்து விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கடல் தொழில் செஞ்சு இன்னைக்கு வந்து வெளிநாடுகளில் வேலை செஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து இதில் வந்து எங்களுக்கு சோறு போட்டதுன்னா எங்களுடைய இந்த கடல் தொழில் தான். அப்போ அந்த கடல் தொழிலை வந்து இதை வந்து விட்டுறக்கூடாதுங்கிற அடிப்படையில் எங்களுடைய வீரத்தை இதில் வந்து காட்டணும். இது முக்கியமாக வந்து எங்கள் ஊரில் வந்து இதை முன்னின்று நடத்தக்கூடியது முன்னோர்களும் மீனவர்களும் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பல ஊர்களுடைய ஆதரவுகளும் இந்த செந்தலை கிராமத்தில் வந்து இருக்குது. கண்டிப்பாக. உங்கள் பேர்னா? என் பேர் யாஸ் அகமது. உங்கள் பேர்னா? என் பேர் சகாபதி. பார்த்தீங்கன்னா போட்டில் ட்ராவலிங், அதாவது படகு போட்டி நடக்கிறத நம்ம ஒரு போட்டில், அதாவது நம்ம இந்த ஊர் பசங்க கூட போய் அந்த படகு எப்படி ரன் ஆகி போகுது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லா போட்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு போட்டால் வந்து படகுல இருந்து ரன்னிங் ஆகிட்டு வருவாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. வேற மாதிரி அங்கே பாருங்க, அப்பா அப்படியே சரிஞ்சு போறாங்க. அளப்பற ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா காற்றும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மப்பு மேகன்னு சொல்லுவோம். அதனால ரொம்ப காற்றும் பொறுத்துருச்சு. எல்லா போட்டும் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு மட்டும் லைட்டாக அதாவது சாஞ்சிருச்சு. அந்த போட்டு மட்டும் ரொம்ப கறியிட்டாங்க. அது ரொம்ப நல்லா தெரியும். அந்த போட்டு மட்டும் ஒரு சைடு தண்ணி போட்டில் ஏறிடுச்சு. இதுலேயுமே நிறைய ஆபத்து இருக்குது மக்களே. நானே வந்து சாதாரணமாக
பாயை நாட்டி போயிடுவாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது அதோட எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு. நம்ம கடலில் வந்து இந்த மாதிரி பாய் பெரிய பெரிய பாயெல்லாம் நாட்டி நம்ம வந்து போக மாட்டோம், சின்ன சின்ன பாய் வச்சு நாட்டி போவோம். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பயங்கரமான இன்னும் எதிர்பார்க்குறேன். பார்க்குறதுக்கே ஒவ்வொருத்தவங்க செய்கிறத பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்பில் நிற்கிறாங்க. ஒரு ஒத்த மரக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த மரத்தில் ஒவ்வொரு மரத்தில் நின்று 4 பேர் 5 பேர் நிற்கிறாங்க. அதை பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு வியக்கிறேன்னு நான் சொல்கிறேன். மக்களே பாருங்களேன், எவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த கம்பில் எப்படி நின்றுட்டு இருக்காங்க. அந்த மரம் தெரியும். 3 பேர் 4 பேர் வந்து கம்பில் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க மட்டும் தான் அதை சுத்தம், அதாவது போட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. எப்படி அழகாக போகுது, பார்க்குறப்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ராஜா பக்கத்து மாதிரி பேசுகிறேன். ஆறுக்கு போட்டு போயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்டிக்கல், அதாவது 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் கடலில் போய் சுற்றி வரணும். சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோடு, அதாவது ஒரு கொடி போட்டு இருக்குமா, கடல் நடுவில் வந்து கொடி போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த கொடி போட்டை போய் சுற்றிக்கிட்டு யார் முதல்ல கரைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. படகுல எல்லா படகுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பலகை மட்டும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் அல்லது 4 பேர் எப்போதுமே அது வந்து ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பாய்மரம் போட்டு நல்லா வந்து ரொட்டேட்டில் நல்லா வந்து சாயுது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, ஆள் ஓடிட்டு இருக்காங்க, ஓடியாடுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்தளவுக்கு. எல்லா படகுலையுமே வேகமாக போகணும் அப்படின்றது ஒரு காரணத்தினாலேயே இந்த ஆள் வந்து எல்லாமே வந்து ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா வள்ளத்தில் அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா பாய்மர கம்பு முறிச்சிக்கிச்சு.
நோக்கி போயிட்டுருக்காங்க. அடுத்தது என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாய்மரம் உடஞ்ச படகுகிட்ட போயிட்டு இருக்கோம். பாருங்கள ஆளை எப்படி சுற்றிட்டு நிற்கிறாங்கன்னு. மொத்தம் 6 பேர் 7 பேர் ஒரு பாய்மர கம்பில் உட்காந்துருக்காங்க. இப்போ போட்டிங்கன்னா மக்களே, இந்த போட்டு கரும்பு உடஞ்சிருச்சு. இப்போ வந்து கூட வந்து பைப்பர் போட்டு 2 போட்டு தான் வந்தாங்க. இன்னும் லாங்கில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த தறி எடுத்துகிட்டு போய் தான் விட்டாகணும். ஏன்னா இன்ஜினில், அதாவது லம்பாடின்னு சொல்லுவோம், அதாவது இன்ஜின் உள்ள போட்டு இந்த போட்டு தான். இப்போ இந்த போட்டில் தான் நம்ம அவங்களை இழுத்துட்டு போய் ஆகணும். இப்போ இவங்க வந்து பாய்மரம் போட்டு எல்லாமே போய் அந்த கொடி நாட்டில் போட்டு சுற்றிக்கிட்டு வருவாங்க கறியை. அப்போ நம்ம வந்து அந்த போட்லாம் எப்படி வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்மளால் அந்த போட்டு சுற்றிட்டு வர்றதெல்லாம் காமிக்க முடியாமல் போயிடுச்சு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாய்மர படகு போட்டியில் ஒரு போட்டு பாய் உடச்சிக்கிச்சு. அந்த போட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்தாந்து கறியை விட்டுட்டு, இப்போ கறியை விட்டுட்டு அடுத்து வந்து அந்த பாய்மர போட்டு எல்லாமே அங்கே போயிட்டுருக்காங்க. அவங்க போய் அதை சுற்றிட்டு வர்றதுக்கு நம்ம அங்கே போயிடலாம், கிட்ட போயிடலாம். அங்கேருந்து எப்படி வர்றாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாய்மர போட்டு எல்லாமே போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு, அதாவது போட்டில் உள்ள எல்லாருமே இது வந்து நாங்கள் துணை போட்டு, அதாவது எப்படி சொல்றோம்னா நம்ம வந்து ஒரு பாய்மர போட்டுல இன்ஜின் கிடையாது, அதுல பாய் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்களால கறி வர முடியாதுன்ற காரணத்தினால இந்த மாதிரி துணை போட்டு 5 போட்டு 4 போட்டு போவாங்க. அப்ப ஏதாவது போட்ல ப்ராப்ளம் ஏதாவது அந்த போட்ல ஏதாவது வந்துச்சுன்னா அந்த போட்டை கறி ஏதாவது விட்டுட்டு வருவோம். இப்ப 11 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்ப வந்து மதியத்துக்கு பாத்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. அதனால பிரியாணி சாப்பாடு வந்திருக்கு எல்லாருக்கும். எல்லாரும் சாப்பிட்றது உட்காந்துருக்கோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாய்மர போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப அழகாக தெரியும். ஒரு 2-3 போட்டு பஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்காங்க. இதில் எந்த போட்டு பஸ்ட்டாக போய் கரையை போய் சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். பின்னாடியும் போட்டு நிறையா வர்றாங்க. இப்போ நம்ம நங்கூரத்தை கிளப்பிட்டு ஒரு பக்கம் இன்ஜின் அடித்து அவங்க கூடயே இப்போ நம்ம போவோம். எப்படி ஓடுறாங்க, எப்படிலாம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். போட்டெல்லாம் சரிஞ்சு வருது. ஒரு பக்கம் நம்ம போட்லேயும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்மளும் அவங்க கூடயே போகணும். இதுவே லம்பாடி இன்ஜினில் வர்றதே நம்மளுக்கு, அவங்க பாயில் வர்றது நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க.
போட்டு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. மொத்தம் 18 போட்டில் 5 போட்டு ரிப்பேர் ஆகி 5 போட்டுக்கு பாய்மரம், ஒரு சில போட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 11 போட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பாய்மரத்தை பார்க்குறதுக்கு எனக்கு எது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கத்தியை மேலே வந்து கடலுக்கு இடையில பாதி வச்ச மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி தான் மக்களே இருக்குது. இந்த ஷேப்பில் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் அந்தாண்டே நிறையா போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாய்மர படம் போட்டில் வந்துகிட்டு இருக்காங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 போட்டு, ஃபஸ்ட்டு 2 போட்டு போயிட்டுருக்காங்க. அதில் மஞ்சள் கலர் போட்டு ஒன்றும், இன்னொரு பச்சை கலர் போட்டு ஒன்றும் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 போட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இங்கே ஒரு போட்டு வர்றாங்க, நம்ம கிட்ட வர போகிறாங்க. மொத்தம் 4 ப்ரைஸ் உண்டு. 4 ப்ரைஸில் ஆறுதல் ப்ரைஸுமே உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யார் ஃபஸ்ட்டாக வந்து போய் கறியை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதில் போகிறது ஃபஸ்ட்டில் வந்து இந்த 2 படகு தான் போயிட்டுருக்காங்க. இந்த படகு கிட்ட ஓடியாந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினில் ஃபுல் லோடில் வந்துட்டு இருக்கு. பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இன்ஜினில் ஃபுல் லோடில் வந்துட்டு இருக்கு. அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடில் வந்துட்டு இருக்குங்க. பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே ஒவ்வொரு மத்தைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா செட்டாக தெரியுதுங்க. அதில் பின்னாடி இருக்கிறது தான் வந்து அந்த காணான்னு சொல்லுவோம். அந்த காணா வச்சு தான் கரெக்டாக சுத்தம் அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவாங்க. இங்கே காணான்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் கரெக்டாக வந்து போட்டு எந்த ஷேப்பில் போகணும் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் அது இருந்தாலுமே இந்த சைடில் ஒருத்தர் அந்த பனைமரம்னு சொன்னீங்களா, அந்த பனைமரத்தில் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க. அந்த பனைமரத்தில் உள்ள ஒரு எந்த பக்கம் கைத்தை பிடிச்சி இழுக்கிறாரோ அந்த பக்கம் தான் போட்டு வந்துருமோ. இது இந்த போட்டு பார்த்தீங்கன்னா தொண்டியிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ரேஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7வது போட்டாக ஓடிட்டு இருக்கு. மொத்தம் இந்த ஆளை 1 2 3 4 5. இது ஃபஸ்ட்டு 2 3 4 5. இது 6வதாக போட்டால் ஓடியாந்துட்டு இருக்கு. இந்த போட்டு எல்லா போட்டையும் தட்டி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இதுதான் 3வது ப்ரைஸ் எடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாமே கிட்ட போயிட்டாங்க. பாய்மர போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டாங்க. கரெக்டாக 4 போட்டு போகிறாங்க. 4 போட்டில் எந்த போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்து போகிறாங்கன்னு தெரியல. இந்த லம்பாடி இன்ஜினை வச்சுக்கிட்டு நாங்களும் 2 மணி நேரமாக அவங்கள துரத்திட்டு வந்துமே அவங்கள எங்களால் பிடிக்க முடியல. அவங்க அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்க. பாய்மர போட்டினா இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். எம்மாலாம் போவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லைண்ணா. இப்போ போய் பிடிக்க போகிறாங்க. அதில் எந்த போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துச்சு, எந்த போட்டு செகண்ட் ப்ரைஸ் எடுத்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட 3 போட்டு போய் பாய் அடிச்சிட்டாங்க. இந்த போட்டு ஓடுற போட்டு பார்த்தீங்கன்னா 4வது போட்டு. இது வந்து கிருஷ்ணாஜிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் உள்ள போட்டு. இங்கே வந்து பாய்மர படகு போட்டிக்காக வந்திருக்காங்க. இப்போ இதில் இருந்துமே ஒரு ட்விஸ்ட் இருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடி, அதாவது கடல் மேலே ஒரு கொடி போட்டை சுற்றிட்டு வந்து யார் சுற்றிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான். சுத்தாமல் வந்தால் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடையாதான். அதனால் இப்போ நம்ம கறியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட்டிங். பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பாய்மர படகு போட்டியை பார்க்குறதுக்காகவே வெளிவேறு ஊர்லேருந்து நிறையா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ போய் எந்த போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாமே பாய்மர போட்டு உயர்ந்துருந்தாங்க. இன்னும் 4 5 மொத்தம் வந்து இப்போ 4 போட்டு தான் தட்ட வச்சுருக்காங்க. இன்னும் 6 7 போட்டு இருக்குது. அந்த 6 7 போட்டில் எந்தெந்த போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்கு, செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கு, தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருக்குன்னு பார்ப்போம். மீண்டும் செய்யப்பட்டிருக்கிறோம்.
உங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டதுக்கு 2000 ரூபாய் சேர்க்கப்பட்டு மக்கள் வட்டார் தெரியப்படுத்துகின்றோம். 5வது வருஷம் 7000 ரூபாய் உங்களுக்காக